வணக்கம் மாணவர்களே. அங்கிள். நல்லா இருக்கீங்களா? நல்லா. சரி, போன வாரம் நம்ம என்ன படிச்சோம்? இப்போ சூரியனுடைய வெப்பம், சூரிய ஒளி வந்து சுட்டரிக்கும். ஆமா இல்லையா? இப்போ மத்தியான நேரத்துல உச்சியில இருக்க சூரியனை அண்ணாந்து பார்த்தா கண்ணுக்கு எப்படி இருக்கும்? கண்ணு கூசும், சில சமயம் மயக்கமே வந்துடும். அது எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா? குருடாகிடும். அதான் அதோட எக்ஸ்ட்ரீம். சரி, வருவார். எப்படி வருவார்? இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்விதான். எப்படி வருவார்? நீ என்னமா நினைக்கிற? வசனங்கள் சொல்லுது இந்த மாதிரி நான் ஆரவாரத்தோட தூதர்களோட இப்படி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த எதிர்பார்ப்போட இருக்கு, இப்படிதான் இருக்கும், ஒரு கூட்டத்தோட வருவாரு, பரிசுத்தவான்களோட வருவாரு அப்படின்ற ஒரு காரணம். அப்ப நம்ம எப்படி இருப்போம்? இங்க இருப்போமா அங்க இருப்போமா? நம்ம மறுரூபமாக்கப்பட்ட அவருக்கு எதிர்கொண்டு மரணம் நேரிடாமல் இருந்தால், எதிர்கொண்டு வராமல் இருந்தால் நம்ம இங்கிருந்து அவரை அங்க அப்படி பார்க்க போறோம். அது ஏன் ஒரு மின்னலுக்கு ஒப்பிடப்படுகிறது? அது மின்னல் வந்து டக்குன்னு வந்துட்டு போயிடாங்க. அது இன்னும் பிரகாசமா வேற இருக்கும், கண்ணு கூசக்கூடிய வகையில. அது எத்திசையில வருது அப்படின்னு நம்மளால கணிக்கவே முடியாதுங்க. ஒரு முறை நான் அந்த மின்னலை அடிக்கும் பொழுது நல்லா அதை உற்று பார்த்துருக்கேன். உற்று பார்க்கையில அந்த மின்னல்ல இருக்கிற ஒளி நிறம், அதோடைய தன்மை வந்து இப்போ இந்த டியூப் லைட்ல வர லைட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. அது அதிக பிரகாசமும் அதிக சுத்தமாம இருந்துச்சு. சுத்தம். சீனாய் மலையில இறங்கி வருவதற்கு முன்பதாக மோசே ஐயா கிட்ட இந்த மக்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னார்ல. எவ்வளவு பேரு? போன வாரம் வந்து கடைசியா முடிக்கும் போது சொன்னதுதான் இன்னும் மனசுக்குள்ளே நீக்குதுங்க. என்னது? என்னன்னா அப்படின்னா, கர்த்தருடைய வருகையில் அப்ப நீங்க போவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, அவர் சொந்த கண்ணாலே பார்த்து அவரோட போயிருவேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொல்லிங்க தவறான பதில். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போன்ற மாதிரி குடும்பமா போவோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னத அது யோசிக்க வச்சுச்சேங்க. சரி, அதை குறித்து என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? குடும்பமா வந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். அவர் வருகிறார்ன்றதுல எந்த ஒரு மாறுதலும் இல்லை. அவரே தன்னுடைய திருவாய் மலர்ந்து ஏசப்பாவே சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு எல்லாவற்றிலையும் அது ஆணைத்தரமா சொல்லியிருக்கு. வர்றது உறுதி. குடும்பமா ஆயத்தமாகணும் அப்படின்னு. நீங்க? எனக்கு வந்து அந்த ஆச்சரியமான காரியம் வந்து நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, அவர் எப்படி அந்த ஒளியா இருக்கிறாரு, அந்த சூரியனோட ஒளியே வந்து எல்லா திசைக்கும் அந்த கதிர்வீச்சு போகுது போல, இவர் எப்படி அந்த ஒளியா இருக்கிறாரு. இப்ப அவர் திரும்ப வரும்பொழுது அந்த ஒளி பிரகாசத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சோ பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு உதாரணத்தை பார்த்தோம், புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு உதாரணத்தை பார்த்தோம். எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார். அப்படிப்பட்ட காரியங்களை நான் தியானிச்சேன். வெரி குட். சோ இப்போ நம்ம வந்து அதை தொடர்ந்து அடுத்த கருத்தை பார்ப்போம். ஸோ ஒரு வசனத்தை சென்ற நிகழ்ச்சியில் நம்ம வாசிச்சோம். மத்திய சுவிசேஷம் 24வது அதிகாரம் 27வது வசனம். அதை மீண்டும் நம்ம வாசிக்கலாமா? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். வருகை. அந்த வருகை என்ற வார்த்தை இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே. வருகை என்ற வார்த்தை ஆங்கிலத்துல கம்மிங் ஆஃப் த சன் ஆஃப் மேன். ஸோ அந்த கம்மிங் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில பருசியா என்று சொல்லப்படுகிறது. எங்க சொல்லுங்க? பருஷியா என்ற வார்த்தைக்கு பிரசன்ஸ், சமூகம், அல்லது கம்மிங், வருகை, அல்லது ஒரு அரைவல், வந்து சேருதல், அல்லது ஒரு அட்வென்ட், தோற்றம். இத்தனை வார்த்தைகள் தான் அந்த பருசியா என்ற வார்த்தைக்கு அர்த்தமாகும். ஓகே. சமூகம், வருகை, வந்து சேருதல், தோற்றம் அப்படின்னு பார்த்தா இப்ப இந்த 4 வார்த்தைகளும் வச்சு பார்க்கையில அந்த பருசியா என்ற வார்த்தைக்கு அவருடைய சமூகம் வந்து ஒரு தோற்றம் இருக்குது. ஓகே. ஒரு உருவம் இருக்க, சும்மா பிரசன்ஸ் இல்ல, பிரசன்ஸ் நம்ம ஃபீல் பண்றோம், ரைட்டா? ஆனா இப்ப அந்த சமூகத்துக்கு ஒரு தோற்றம் இருக்கிறது.
அந்த தோற்றம் வந்து வரப்போகிறது. சும்மா காற்று கிடையாது, சும்மா ஒரு ஒளி கிடையாது. இதுதான் அந்த பருசியா. அதனாலதான் அவருடைய வருகை வந்து மிக மிக பிரத்யேகமாக இருக்கும்னு சொல்றது. ஓகே. சும்மா ஒரு ஆவிக்குரிய உணர்வு அது கிடையாது. இப்போ வந்து நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்ம உள்ளத்துல வராரு. ஆமா. உன் கண்ணாலாம் பாத்தியா இல்ல. வருவத? இல்ல. நீ பாத்தியா? இல்ல. பார்க்கல. ஆனா அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஓகே, ஆவியில என் உள்ளத்துல வந்தார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இது ஃபவுண்டேஷன். ஆனா இந்த கம்மிங் வந்து அப்படி கிடையாது. அது ஒரு தோற்றம் இருக்குது அந்த சமூகத்துக்கு. அதனாலதான் அது வந்து விசிபிள் கம்மிங், வெளியரங்கமான ஒரு வருகை என்று சொல்லப்படுகிறது. ஓகே. ஏதாவது கேள்வி உண்டா? விசிபிள்னா இப்ப எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த வருகை இருக்க போகுது. ஆமீன். அதனாலதான் வெளிப்படுத்தல் 1:7 எல்லா கண்களும் அவரை கண்டோம். போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இஸ்ரேல் மக்கள் எத்தனை பேரு தேவன் வருகையை பார்த்தாங்க? சீனாய் மலையில ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்கள் ஒரே நேரத்துல பார்த்தாங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டத எத்தனை பேர் பார்த்தாங்க? புதிய ஏற்பாட்டுல 500 பேர். 500 பேர். இப்ப இந்த ரெண்டு சம்பவத்திலையும் ஒண்ணு வந்து பூமியில இருந்து மேல போனது, இன்னொன்னு பரலோகத்துல இருந்து பூமிக்கு வந்தது. ரெண்டும் ஒரு வருகை. அந்த ரெண்டு வருகையும் எல்லா கண்களும் கண்டது. அப்ப அந்த ரெண்டு சம்பவத்துல எல்லா கண்களும் காணுமானால் மீண்டும் வரும்போது மாத்திரம் எப்படி காணாமல் இருப்பார்கள்? எல்லாரும் காண்பார்கள். அதுக்குதான் அந்த ரெண்டு சம்பவம் ஒரு உதாரணம். ரைட்டா? இப்ப இந்த பருசி என்ற வார்த்தைக்கு இன்னொரு தன்மை ஒண்ணு இருக்குது. என்ன? இது வந்து சாதாரணமா உபயோகப்படுத்தும் ஒரு வார்த்தை அல்ல. இப்ப நம்ம வந்து வருகை, அவன் வந்தான், அவள் வந்தாள் என்ற வார்த்தை வந்து சாதாரணமா உபயோகப்படுத்தும் ஒரு வார்த்தை. he comes, she comes, சாதாரணம் இல்லையா? ஆமா. ஆனா கிரேக்க மொழியில இந்த பருசி என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லையா? இது எதுக்கு உபயோகப்படுத்தப்படுதுன்னா, ஒரு அரசர், ஒரு ராஜா பொது வெளியில தோன்றும் நிகழ்வை குறிக்கும் ஒரு வார்த்தை. ஒரு மகாராஜா வருகிறார், அவர் வந்து வரப்போறார். இப்போ பொதுவா ராஜாலாம் வெளியே வர மாட்டாங்க, அரண்மனையில தான் இருப்பாங்க. இப்ப அன்னைக்குள்ள ராஜா இன்னைக்கு வந்து சிஎம், பிஎம், அப்புறம் நம்ம ஜனாதிபதி, அவங்களாம் டெய்லியா நம்மள அவங்க பார்க்க முடியுது இல்ல. ஆனால் அவர்கள் வரும்பொழுது எத்தனை ஒரு பரபரப்பு இருக்கும், எத்தனை ஒரு பந்தோபஸ்து, எத்தனை ஒரு செக்யூரிட்டி, எத்தனை ஏற்பாடு. இப்போ ஒரு பிரசிடென்ட், பிஎம், பிரைம் மினிஸ்டர், சிஎம், சீஃப் மினிஸ்டர், இவங்க 3 பேரும் எங்கேயாவது வந்தா போனா ஒரு சாதாரணமா ஒரு கடத்தலுக்கு அவங்களால போக முடியாது. ஒரு 10 செக்யூரிட்டி சுத்தி நிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் பருசியா. அது வந்து அந்த காலத்துல மன்னர்கள் வருவதற்கு உபயோகப்படுத்தும் ஒரு வார்த்தை. அப்ப மன்னர்கள் வரும்பொழுது அந்த வருகை எப்படி இருக்கும்? தனியா வருவாங்க, ஒரு ராஜா வந்தா ஒரு படை சொல்ல வருவாங்க. அதுதான் பருசியா. இப்பதான் புரியுது அங்கிள் ஏன் புதிய ஏற்பாடு கிரேக்கத்துல எழுதி இருக்கிறாங்கன்ட்டு. இங்கிலீஷ்லயோ வேற மொழியில எழுதியிருந்தா வருவார் அப்படின்னு ஒரே வார்த்தையில. இதுலதான் ரொம்ப அரசருக்கு ஒரு வார்த்தை, அந்த வெயிட் இல்லாம போயிரும்ல. இது வந்து பருசியா. ஒரு ராஜா அல்லது ஒரு விவிவிஐபி அவங்க வர்றாங்க ஒரு பட்டணத்துக்கு. வரும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளோம் அதை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் பருசியா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான, அதிர்சனமான, ஆச்சரியமான, உலகம் அது அண்ட சராசரமே வியக்கத்தக்கும் ஒரு சம்பவம் தான் கர்த்தருடைய 2வது வருகை. அதனாலதான் முன்பு நம்ம வாசித்த வசனங்கள்ல நீ பார்த்தனா, மத்தேயு 16:27 மனுஷகுமாரன் அவருடைய மகிமையிலும் வருவார், பிதாவுடைய மகிமையிலும் வருவார், தேவதூருடைய மகிமையிலும் வருவார். அப்பாரு அந்த வருகை எப்படி இருக்கும்னு, எத்தனை பிரம்மாண்டமா இருக்க போகிறது. மேகங்களோடு வல்லமையோடு மகிமையோடு வருவார். அப்ப இது வந்து ஒரு சாதாரண ஒரு வருகையே கிடையாது, பருசியா. சோ பருசியா என்ற வார்த்தையை மறக்க கூடாது.
திரும்ப சொல்லுங்க. பருஷ். பருசியா. பருஷியா. ஸ்பெல்லிங் என்ன? PAROUSIA. வெரி குட். இதுதான் பருஷியா. இப்ப இந்த பருஷியன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? சமூகம், வருகை, வந்து சேருதல், தோற்றம். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தையா? அரசரோட வருகைக்கு அடையாளமா சொல்லப்படுது. ஒரு அரசர் எப்படி வருவார், அந்த கம்பீரம், பிரம்மாண்டம், அத குறிக்கும் ஒரு வார்த்தை. ஓகே. அல்லது இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ நம்ம ஆபீஸ் வராங்கன்னு வச்சுக்கோ. அப்ப நம்ம எப்படி பரபரப்பா இருக்கோம், அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்றவாறு நம்ம இடத்த அப்படியே அழகுபடுத்தி, ஒரு சாதாரண பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன செய்வோம்? வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ஓவர் சுத்தமா இருக்கும். அது வரைக்கும் எல்லாமே அலங்கோலமா கிடக்கும் இல்லையா? அச்சா புச்சா ஃபெனாயில் போட்டு விட்டெல்லாம் கழுவி எடுத்து என்ன, அப்புறம் சென்ட் எல்லாம் வர அடிச்சு வச்சுட்டு, பாஸ்டருடைய பெல்ட் சத்தம் அடிச்சுன்னா உடனே சென்ட் எல்லாம் அடி. செய்வோமா செய்ய மாட்டோமா? ஒரு மனுஷனுக்கு அப்படி செய்யும் பொழுது ராஜாதி ராஜா, வானங்கள் கொள்ளா தேவன் அவர் வரும்பொழுது மாத்திரம் எப்படி இருக்க போகிறது? பயங்கரமா, இதை விட சூப்பரா நீட்டா. சோ கிரேக்க மொழியில இப்ப கொஞ்சம் நம்ம கிரேக்க படிக்க போறோம். ஏன்னா ஆங்கில வார்த்தைகளை விட கிரேக்க மொழியில தான் புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்டு உள்ளது. அதுல மாத்திரம் அந்த புதிய ஏற்பாட்டுல 5 விதமான வார்த்தைகள் வருகையை குறித்து எழுதப்பட்டுள்ளது. 5 வார்த்தைகள். ஓகே. இந்த 5 விதமான வார்த்தைகளும் 5 விதமான அர்த்தங்களும் கோணங்களும் நமக்கு காட்டுது. அப்ப இந்த வருகையுடைய முழுமையே நாம் நன்கு அறிந்து கொள்வதற்கு அது எவ்வளவு பெரிய ஒரு தன்மை. அப்ப இந்த 5 கிரேக்க வார்த்தைகளை நம்ம பார்ப்பது மிகவும் நல்லது. கண்டிப்பா. முதலாவதாக நம்ம பார்த்தது பருசியா. இந்த பருசியா என்ற வார்த்தை 2ஆம் வருகையை குறித்து அதிக பரவலாக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. என்னென்ன வசனங்கள் இன்னும் சொல்ல முடியுமா? மத்தேயு 24வது அதிகாரத்துல 3வது வசனம், 27வது வசனம், 37வது வசனம், 39வது வசனம். அடுத்து நீ சொல்லுமா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 23வது வசனம். அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 12, 13. அடுத்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 8வது வசனம். யாக்கோபு 5வது அதிகாரம் 7, 8 வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்ப இத்தனை வசனங்கள்ல வருகை குறித்து சொல்லும் பொழுது பருசியா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. ரைட்டா? சோ இது அவர் பிரத்யேகமாக இந்த பூமியில வரும் ஒரு உபயோகப்படுத்தும் ஒரு வார்த்தை. அப்பனா பருசியா என்று சொன்னாலே அவர் ஆவியா வரப்போவது கிடையாது. இப்ப ரகசிய வரையில அவர் ஒரு ஆவியாக எடுத்து சொல்லிட்டு போயிடுவார். ஆனா பருசியா அப்படி கிடையாது. பருசியா நிஜமாக, டெஃபினட்டாக, ரியலாக அவருடைய சமூகம், அதுக்கு ஒரு தோற்றம் அப்படி இருக்க போகிறது. அதான் பருசியா. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் கூட தெரியுது அங்கிள். நல்லா என்னன்னு, அவரு பரமேறி செல்லும் போது மனிதரா பிறந்து வளர்ந்து மறுரூபமாய் மரித்து உயர்த்து மறுரூபமாய் போனாரு. ஆனா வரும்போது அவரு அப்படி இல்லாம ராஜாவா வரப்போறாரு, அரசரா வரப்போறாரு. அப்படின்னா இப்ப அரசருக்குரிய அதிகாரத்தோட வர மரியாதை. இப்ப அதுக்கும் இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, ஒன்னு தோற்றம், மற்றபடி எல்லாம் சேம். ஓகே. அவரு இப்படி எப்படி எடுத்து சொல்றது கண்டீர்களோ அதே போல வருவார். அதுல மாற்றம் இருக்காது. ஆனா தோற்றத்துல மாற்றம் இருக்க போகுது. ராஜ கம்பீரத்தோட அவர் சொன்ன மாதிரி ராஜாக்கள் இந்த குதிரைகள் எல்லாம் வரும் அந்த மாதிரி. இப்ப எடுத்துக்கொள்ளப்படும் போது தனியா போனார். ஆனா மீண்டும் வரும்போது தனியா வரமாட்டார். அவருடைய படை இராணுவம் வருது. அப்புறம் ராஜாக்கு உண்டான மரியாதை, தேவ தூதருடைய மகிமையோடு, பிதாவுடைய மகிமையோடு, அத்தனை ஆரவாரம் கம்பீரத்தோட அவர் வரப்போகிறார். இதுதான் பருசியா. அந்த பருசியன்ற வார்த்தைய அந்த முதல் நூற்றாண்டுல யாராவது உபயோகப்படுத்தினாங்கன்னா, இது கம்பீரத்தை குறிக்குதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். சோ அது சாதாரணமா இப்போ ஜெரிமையா வராருன்னா அந்த பருசியன்ற வார்த்தை
உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஒரு சிஎம் வருகிறார், அப்பா பருசியா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படும். ஓகே, மனசுலாயோ? இப்ப புரியுது. இப்ப ரெண்டாவது வார்த்தையை பார்ப்போம். ரெண்டாவது வார்த்தை வந்து பனரோசிஸ். பனரோசிஸ் சொல்லுங்க. பனரோசிஸ். பனரோசிஸ் அல்லது பனெரு. பனெரு. பனேரு. ஃபெனரோசிஸ் அல்லது பனெரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா வெளிச்சத்திற்கு கொண்டு வர, தெளிவாக காட்ட, வெளிப்படுத்த, காட்சிப்படுத்த, குறிப்பாக கிறிஸ்துவை பொறுத்தவரை நேரில் வெளிப்பட. அப்ப மறைவில இதுவரைக்கும் இருந்தவர் இப்ப வெளிப்படையாக தன்னை காட்ட போகிறார். அதான் பெனரோசிஸ். சொல்லு பாப்பா. ஃபெனரோசிஸ். அல்லது என்ன இன்னொரு வார்த்தை சொன்னேன்? ஃபெனரு. கெங்கரு. ரூ வருதுல, கெங்கரு. அது மாதிரி பெனரு. என்ன அர்த்தம்? வெளிச்சத்திற்கு கொண்டு வர, தெளிவாக காட்ட, வெளிப்படுத்த, காட்சிப்படுத்த, குறிப்பாக கிறிஸ்துவை பொறுத்தவரை நேரில் வெளிப்பட. அப்ப இதுவும் என்ன காட்டுது? வெளியரங்கம். ரைட்டா? அப்ப இதுக்கு உண்டான வசனங்கள் எங்கெங்க இருக்குது? யோவான் 1:31. அடுத்து கொலோசையர் 3வது அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 20வது வசனம். அதே போல 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெரி குட். சோ இதுல குறிப்பாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த பெனரோசிஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தும் பொழுது இதுவரைக்கும் மறைவில் இருந்த ஒன்று இப்போ அந்த திரைச்சிலை விளக்கனா எப்படி மறைவில் இருந்தது ஒண்ணு இப்ப வெளிச்சத்துக்குள் காணப்படுகிறதோ அதே மாதிரிதான் பரலோகத்துல இது வரைக்கும் இருந்தவர், காணக்கூடாதவர், கண்டிராதவர், இப்பொழுது தன்னை காணக்கூடியவராக தன்னை காண்பிக்கிறார். அல்லேலூயா. இதை குறித்து சொல்லும் பொழுது எனக்கு ஒரு வசனம் நினைவுக்கு வருது. 1 தீமோத்தேயு 3:16. அதுல என்ன சொல்றது? கர்த்தருடைய வார்த்தை, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதியரிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். பாரு, காணப்பட்டார், வெளிப்படுத்தப்பட்டார். இதுதான் பெனரோசிஸ். ஏன்னா அது வரைக்கும் காணக்கூடாத தேவனா இருந்தவர். தேவதூதரும் பார்த்தது கிடையாது. இப்ப தேவதூதரும் காண்கிறார்கள். மாம்சத்துல வெளிப்பட்டதுனால் மறைவாய் ஆக இருந்தது, இப்போது வெளியரங்கமாக காணப்பட்டது. பெனரோசிஸ். தேவதூதர்களுக்குமே அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி மறைக்கப்பட்டிருந்துச்சு. அப்படித்தானே வருது வாசனம். ஆமா. அப்ப அவங்களும் முழுசா கண்டிருக்க மாட்டார்கள். ஓகே. அந்த முகத்தை பார்த்தது ஒருவனும் பார்க்க முடியாதுன்னா தேவதூதராலும் முடியாது. அந்த அவதாரத்தை அவங்க பார்த்து. சோ இது வந்து ஒரு பரம ரகசியம். ரைட்டா? அப்ப இன்னும் மேலான அந்தஸ்துல உள்ளவர்கள் பார்க்க முடியுமா? மேபி கிறிஸ்துவ பாக்குறாங்க. ஏன்னா பாரு, இந்த பிசாசுகள் பல முறை இயேசுவை பார்த்துட்டு, நீ யாரும் எனக்கு தெரியும், நீ தான் இஸ்ரவேலின் பரிசுத்தர். அது எப்படி கரெக்டா சொல்றாங்க? பேசுறது பேய், அசுத்தாவி தானே பேசுது. அப்ப அந்த அசுத்தாவிக்கு எப்படி தெரியும் நீ யார் என்பது எனக்கு தெரியும் சொல்லுதுல? சொல்றாங்க. அப்பனா இந்த ஆவி ஒழுகுறதுக்கு முன்பதாக ஒரு தேவதூதனதாக இருந்தது. அப்ப அந்த தேவதூதரை பார்த்திருக்காங்களாங்க? பார்த்தனாலதான் சொல்றாங்க, ஓ வந்துட்டியாரா, நீ எப்ப ஏன் வந்த, எங்க நேரம் நான் வரலையே. பிதாவாகிய தேவனை ஒருத்தரும் பார்க்க முடியாது. ஏன்னா அவரு ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறார். ஆனா அவருடைய அவதாரத்தன்மை கிறிஸ்து அவரை பார்க்கறாங்க. ஆனா அதுல என்ன விசேஷம்னா, அந்த இயேசு என்ற பெயரு அப்பொழுது வெளிப்படுத்தப்படல.
அந்த இயேசுன்ற பெயர் வந்து புதிய ஏற்பாட்டுல தான் வெளிப்படுத்தப்பட்டது. ஓகே. ஆனா ஆதியில அவர் எப்படி வெளிப்படுத்தப்பட்டார்னா the வார்த்தை, the word. இதனால்தான் யோவான் 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனோடு இருந்தது, தேவனாக இருந்தது. ஆதியில வார்த்தை இருந்தது. கிறிஸ்துவாகிய தேவன் தான் அந்த வார்த்தை. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இப்போ அடுத்த வார்த்தை அப்போகலிப்சிஸ். அப்போகலிப்சிஸ் சொல்லுங்க. அப்போகலிப்சிஸ். இப்போ அப்போகலிப்சிஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு திரையை விளக்குதல், வெளிப்படுத்தல். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த வார்த்தையை மையப்படுத்தி தான் அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகமே இருக்குது. கிரேக்க மொழியில அந்த புஸ்தகத்துக்கு பேரு அப்போகலிப்சிஸ். ஓ, இப்ப நமக்கு வெளிப்படுத்தல் ரெவலேஷன் அப்படின்ற மாதிரி கிரேக்க பைபிள்ல அப்போகலிப்சிஸ். ஆமா. சோ அப்போகலிப்சிஸ் என்ற வார்த்தைக்கு ரொம்ப எளிதாக அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டுமானால் ஒண்ணு வெளிப்படுத்தல், இன்னொன்னு வெளிக்கொன்றல், வெளிப்பாடு, தோற்றம். அப்ப இத வந்து ரொம்ப எளிதாக எல்லாரும் புரியுற மாதிரி சொல்ல வேண்டுமானால், இப்போ நீங்க நைட்ல எல்லாம் படிக்கும் பொழுது உங்க வீட்டுல எல்லாம் ஸ்கிரீன்லாம் இருக்குல்ல, சரி என்ன செய்வீங்க? ஜன்னல்ல சாத்திட்டு ஸ்கிரீனை நம்ம இழுத்து மூடிடுவோம். அப்ப உள்ள இருக்கிறது வெளியே தெரியாது, வெளியில இருக்கிறது உள்ள தெரியாது. ரைட்டா? காலையில எழுந்து என்ன செய்வீங்க? ஸ்கிரீனை தள்ளிட்டு திரும்ப ஜன்னலை திறந்து விட்டுருவோம். ஏன்? காத்து உள்ள வரணும். இப்போ உள்ள இருக்கிறவங்க வெளியே பாக்குறதுக்கும் வெளியில நடக்கிறத உள்ள இருந்து பாக்குறது. ரைட்டா? ஸ்கிரீனை விளக்கணும்னு எதிர்த்த வீட்டுக்காரங்க கூட இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்பான். அந்த விளக்குதலுக்குல அதுதான் அப்போகலிப்சிஸ். இது வரைக்கும் மறைவாக இருந்தது, இப்போ திரைச்சலை திறக்கப்படுது. திரைச்சலை திறக்கப்பட்டன, மறைவாக இருந்தவைகள் எல்லாமே இப்ப வெட்ட வெளிச்சமாக காணப்படும். இப்ப கடவுள் மறுப்பாளர்கள் இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சொல்றது என்னன்னா, பார்க்க முடியலையே கடவுள, அவர் தான் இல்லையே, தெரியலையே, இப்ப அதனால அவர் எப்படி நம்புறது அப்படின்னு. ஆனா இப்ப இந்த டைம் வரும்போது எல்லாமே இப்ப அந்த ஒளிவு மறைவு ரகசியம் எல்லாம் நீங்கி எல்லாமே முகமுகமா பாக்குற மாதிரி இருக்குல்ல அங்கிள்? அப்படிதான். சோ நம்ம வந்து இதோட இன்னைக்கு படம் முடிக்கிறது. இது இப்ப ஒன்னும் மொழிமடையில, இது பாதிதான். என்ன நமக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. சோ நீங்க எல்லாரும் உங்களுக்கு எத்தனை வார்த்தைகள் சொல்லி தந்திருக்கேன்? 2 வார்த்தை. என்ன வார்த்தைகள்? பருசியா, பனரோசிஸ், அப்போகலிப்சிஸ். அது பாதியில நிக்கும். ஆனா முழுமையா பார்த்தது 2 வார்த்தைகள், பருசியா, பனரோசிஸ். இத போய் நல்லா மெடிடேட் பண்ணுங்க. அடுத்த வாரம் நம்ம இதை தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம். இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் மேலான கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி இயேசு ஊழியங்கள் எண் 110 பழைய GNT சாலை, காரனோடை, சென்னை 6067, தமிழ்நாடு, இந்தியா. வாட்ஸ்அப் எண் 73581222777. மின்னஞ்சல் முகவரி programs.gurukulam@jesusministries.org.